நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு படியும் ஏற்கனவே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய குரல் பல நேரங்களில், நான் ஏன் இங்கு, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது, அதற்கான மறைமுகமான பதில், இயேசு கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார் என்பதே. இயேசு உங்களிடமிருந்து ஏதும் பெரியதை எதிர்பார்க்கவில்லை என்று நினைத்தால் தவறு. அவர் உங்களை உங்களின் தனித்துவமான திறமைகளுக்காக, உங்கள் உள்ளம் கனிவுறும் முறைக்காக, மற்றவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லும் அன்புக்காக தேர்ந்தெடுத்துள்ளார். உலகம் எப்போதும் வெற்றிக்கான அளவுகோல்களை விறுவிறுப்பாக முன்வைப்பதற்கிடையே, இயேசு உங்களை உங்களின் உள்ளார்ந்த மதிப்புக்காக, அவருடைய பிரத்தியேகமான திட்டத்துக்காக அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள், ஏமாற்றங்கள் மற்றும் சந்தேகங்கள் கூட உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்கான வாய்ப்புகளாகவே இருக்கின்றன. உங்கள் குறைகளை, தோல்விகளை, பிழைகளைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இயேசுவின் அழைப்பு உங்கள் பலவீனங்களை மறைக்க அல்ல, அதிலேயே அவருடைய சக்தி வெளிப்படும்படியாக இருக்கிறது. உங்கள் பயணத்தில் சில சமயங்களில் தனிமை களம் பிடிக்கலாம். இது உண்மையில் என் பாதையா என்ற சந்தேகம் உங்களை துளைக்கும். ஆனால் அந்த நேரங்களில் கூட இயேசு உங்கள் கையை பிடித்து, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ என் குழந்தை என்று மென்மையாக நம்பிக்கை அளிக்கிறார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கும் திட்டங்கள் உங்கள் கனவுகளை விட பெரியவை. உங்கள் வருங்காலம் அவருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களின் சிறு செயல்களும் பெரும் அர்த்தம் வாய்ந்தவை. ஒருவருக்கு உதவிய ஒரு சொல், சிரித்த முகம், ஏதேனும் ஒரு நல்ல செயல், இவை அனைத்தும் இயேசுவின் தேர்வினை நினைவுறுத்தும். அவர் உங்களை உங்கள் சமூகத்துக்கு வெளிச்சமாக, நம்பிக்கையின் தூதராக, அன்பின் நட்சத்திரமாக இருக்க அழைத்துள்ளார். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் வையுங்கள். உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இயேசு உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிபவர். உங்கள் கனவுகள், பயங்கள், முயற்சிகள் அனைத்தும் அவர் கண்களில் அருமையானவை. இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்கத் தொடங்குங்கள். நான் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று மனதில் பதித்து, புதிய நம்பிக்கையுடன், ஊக்கத்துடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் பயணத்தில் வரும் சோதனைகள் உங்களை வீழ்த்த அல்ல, உயர்த்தவேதான். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர் திட்டமிட்ட புகைப்படத்தின் ஒரு அழகான பகுதியே. உங்கள் உள்ளத்து அழைப்பை கேளுங்கள். இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை அன்புடன் நடத்தும் பாதையில் உங்கள் கனவுகளை நனவாக்க, உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார். உங்கள் ஒவ்வொரு நாளும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற உணர்வோடு வாழுங்கள். உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும், உங்களின் சிறிய முயற்சிகளும் பெரும் வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தும். இயேசுவின் அழைப்பை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படையுங்கள். உங்கள் கதையும் மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக மாறும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் தனிப்பட்டவர். உங்கள் வாழ்க்கையில் ஒளிவிரிந்தோங்கும் அந்த வெற்றி, அந்த நம்பிக்கை, அந்த அன்பு எல்லாம் இயேசுவின் தேர்வில் இருந்து பிறந்தவை. இன்று புதிய நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள்.